ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். குமரேசன் எஸ்கே தமிழ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் வரவேற்பதில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் உணவு காளான் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உணவு காளான் இன்றியமையாத ஒரு உணவுப் பொருளாக ஆகிவிட்டது. எந்த குழம்பு, எந்த ரசம், எந்த இது வச்சாலும் இந்த காளானை ரெசிப்பியாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, காளான் கிரேவி இல்லைனா காளான் கூட்டு, காளான் குழம்பு, இந்த மாதிரி எது வச்சாலும் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கிறத பற்றி நம்ம பேச வரல. அதனுடைய பலன்கள் என்ன? காளானில் 3 வகை இருக்குது. ஒன்று பட்டன் காளான் இருக்குது, இன்னொன்று ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு சொல்லிட்டு சிப்பி காளான் ஒன்று இருக்குது, இன்னொரு மில்கி மஷ்ரூம்னு ஒன்று இருக்குது. இதில் நம்ம தென் பகுதியில் போடக்கூடியது பட்டன் மஷ்ரூம், வட பகுதியில் போகிறது ஆயிஸ்டர் மஷ்ரூம், அதாவது சிப்பி காளான். இப்போ நம்ம எந்த காளான் எடுத்தாலும் அதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது, எலும்புகளை வலுப்படுத்துகிறது, அப்புறம் இரத்த சோகையை கட்டுப்படுத்துகிறது, சுகர் கண்ட்ரோலில் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் பண்ணுது. இதில் பொட்டாசியம், செலினியம், வைட்டமின் ஆகிய நிறைய ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள். இதயத்தை பாதுகாக்கிறது. அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தையுமே சின்ன குழந்தைகளுக்கு நல்ல ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக அமைகிறது. அதில் இந்த காளான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, அது அசைவம் சாப்பிட்டா என்ன சத்தெல்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு சத்துக்களை பூராமே அந்த காளான் உள்வாங்கியிருக்கு. ஆனால் காளான் சைவந்தான். இந்த சைவ காளான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மட்டன் சாப்பிட்டதுக்கு என்ன சத்து கிடைக்குமோ அந்த சத்து பூராமே உங்களுக்கு கிடைக்கிது. எனவே இந்த காளானை இப்போ ரெகுலர் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்களும் சாப்பிட்டு பயன்பெற வேண்டும். உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். இது உடலுக்கு நல்ல ஒரு புஷ்டியான ஒரு எனர்ஜியான ஒரு பொருள். எனவே காளானை நீங்கள் வாரத்தில் 2 நாள் நீங்கள் சாப்பிட்டாலே போதும். கிரேவியாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனவே இந்த காளானை நீங்கள் சாப்பிட்டு நலம் பெற வேண்டும் என்று உடலை நல்ல ஒரு சக்திகரமான ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் குமரேசன். எங்கள் சேனலை பார்க்கறதோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.